ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய பூஜை பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில பூஜை குறிப்புகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே காசி ராமேஸ்வரம் அம்மா ஒரு டூர் போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்தது தான். வாங்க பூஜை பொருட்களை பற்றி பேசலாம். பூஜை அறையை எப்போவுமே நம்ம ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப வாசனையாகவும் வச்சுக்கணும். ரொம்ப வாசனை அப்படின்னக்குள்ளே நல்ல இயற்கையான மலர்களை நம்ம யூஸ் பண்ணணும். மல்லிப்பூ, அப்புறமா பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி முல்லைப்பூ, அந்த மாதிரியான பூக்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாசனையான அகர்பத்தி, சாம்பிராணி, அந்த பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பூஜை ரூம் எப்போவுமே ரொம்ப வாசனையாக இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாலை தாங்க. இதில் குட்டி குட்டியாக நான் நிறைய சாமி வச்சுருக்கேன். அதுக்காக குட்டி மாலையாக அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இதில் 2 கலர் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த பெரிய மாலை 2, 3 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எங்கள் வீட்டோட முன்னோர்களுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா லென்த்தாகவும் நல்லாவும் இருந்தது. நம்ம முன்னோர்கள் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நாங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினோம். இது கும்பம் மாதிரி, அப்புறம் லக்ஷ்மி பாதம் வச்சு அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு. இதெல்லாம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா 50 ரூபா தான். ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் இந்த ராமம் போட்ட அந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் இங்கே வாங்கினோம், லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம். இந்த செம்பில் இருக்குது இல்லையா, அந்த ராமர் பாதம், அது ராமர் கோயில் இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே போயிருந்தாங்க. காசி ராமேஸ்வரம் போகிறப்ப ட்ரிப்பில் அங்கே அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறப்பே. அதில் எல்லா சங்கு சக்கரம் அப்புறம் மற்றது எல்லாமே அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த தீபம் நம்ம துணை விளக்காகவும் பயன்படுத்திக்கலாம், நம்ம தீபமாகவும் பயன்படுத்திக்கலாம். சாமிக்கு தீபமாகவும் காட்டலாம். அதுக்காக இது அதுக்காக வாங்கிட்டு வந்தது. இது சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம், அதுக்காக இந்த சின்ன கிண்ணம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த விளக்கு, இது பார்க்குறதுக்கும் குட்டியாக இருக்குது, பட் ரொம்ப ஹெவி, நல்ல வெயிட்டு. இந்த விளக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விளக்கு இது ஆகாய விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆல்ரெடி நான் 2 வச்சுருக்கேன். இது அம்மா புதுசாக வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது காசி தீர்த்தம். இந்த காசி தீர்த்தம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம வீண் பண்ணக்கூடாது. அந்த தீர்த்தம் வீட்டு ஃபுல்லாக நம்ம மற்ற ஒரு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதோடு கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இது குங்குமச்சிமல். இந்த குங்குமச்சிமல் ரொம்ப நல்லா இருந்தது. குட்டியாக ஒரு குடம் மாதிரி இருந்தது. நிறைய குங்குமம் பிடிக்கும். உள்ளே பார்க்குறதுக்கு தான் சின்னமாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா டெப்த்தாக இருந்துச்சு. அப்புறம் இந்த அடுக்குப்பானை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆல்ரெடி நாங்கள் மண் பானையில் வச்சுருந்தோம் அடுக்குப்பானை. அது வீடு ஷிஃப்ட் பண்ணக்குள்ளே உடஞ்சிருச்சு. அதனால் அம்மா இந்த டைம் இந்த மாதிரி இதில் வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொருள் போட்டு நிறைச்சி வைக்கணும். நான் இது எப்படி நான் நிறைச்சி வைக்கக்குள்ளே நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். இது வீட்டில் அவ்வளோ நல்லது. இது குட்டியாக நல்லா அழகாக கிடச்சனால என்னோடய பூஜா ரூமுக்கு இது குட்டியாக வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். நான் இதை எப்படி நிறைக்கக்குள்ளே கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது கல் விளக்குன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் கிராமத்துலலாம் நாங்கள் இதை சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு எழுதுவாங்க. அதனால் இந்த மாதிரி கல் விளக்குலாம் நிறைய கிராமத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். நீங்களும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கல் விளக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று குட்டியாக ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. ஒரு கும்பம் மாதிரி இருந்துச்சு. இது வீட்டு வாசலில் கட்டினா நல்லது அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சஷ்டிக் சிம்பிள்லாம் போட்டு குட்டியாக தேங்காய் மாதிரி இருந்தது அதுக்கு மேலே. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசலில் டிஸ்டிக்காக நம்ம மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் குட்டி குட்டியாக பெல்ஸ்லாம் இருந்துச்சு கீழே. அது காற்றுல நல்லா ஆடும், நல்ல ஒரு சத்தம் மேக் பண்ணும். அது ஒரு பாசிட்டிவ் இருக்கும் எப்போவுமே. இது காசி ராமேஸ்வரர் படம். இது காசி ராமேஸ்வரர் படம் அம்மா போகிறதுனால இதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் பர்ச்சேஸ் பண்ணது. ஜவ்வாது, குங்குமம், சந்தனம், அப்புறமா திருநீர், இந்த இதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் பர்ச்சேஸ் பண்ணது. தசாங்கம், வீட்டில் தசாங்கம் ஏற்றி பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதில் தசாங்கம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் வீடு. வீடு மட்டும் இல்லை, பூஜையில் ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறம் திரியை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பஞ்சு திரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தாமரை தண்டு திரி, அப்புறமா வாழைத்தண்டு திரி, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வச்சுட்டு, இதெல்லாம் நெய் அல்லது
நல்லெண்ணெய் தீபம் போடணும். வாழைத்தண்டு அல்லது தாமரை தண்டு, பஞ்சுத்திரி இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும். வாராகி அம்மன் நான் நினச்சே பார்க்கல அம்மா வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ நான் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு மாலை எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப நினச்சி பார்க்காத அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இது நான் பார்க்குறப்ப, வாராகி அம்மன் சாமி பார்க்குறப்ப. அப்புறமா வந்துட்டு இந்த பவுல், இது வந்துட்டு பூவுருளி. இந்த பூவுருளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் எப்படி நான் செட் பண்ணுறேன் அப்படின்றது நான் செட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். வாராகி அம்மனை எப்படி நம்ம பூஜை பண்ணணும், எந்த மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் வைக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே. பூஜை ரூமில் எப்போவுமே பூக்களை காய விடாதீங்க. அதே சமயத்தில் சாமி ரூமில் வைக்கக்கூடிய பிரசாதத்தை வீணாக்காதீங்க. அதை கரெக்டாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. பூஜை ரூமில் ரொம்ப வாசனையாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டாவே போதும். மகாலட்சுமி எப்போவுமே நம்ம கூட இருப்பாள். பூஜை ரூமை சுத்தம் பண்ணும்போது பன்னீர், ஜவ்வாது கலந்து ரெண்டுத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணுங்கள். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பூஜை பொருட்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. Thank you friends. Have a nice day.